இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் சொல்ற அளவுக்கு ஒன்னும் பெருசா நடக்கல. அந்த ஹரிதா பொண்ணு இருக்காளே, அவ தான் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி விட்டான். அந்த நிகழ்ச்சியை இப்போ அப்படியே உங்களுக்கு நடிச்சு காட்டுறேன் பாருங்களேன். அந்த பெரம் எங்க? அங்க இருக்கு. இந்த வரேன். சுரேகா எந்திரி. எந்திரி. இந்தா இத புடிமா. இப்போ நீ தான் அந்த வாத்தி, நான் தான் அந்த இல்ல மாதவி தான் அந்த நந்தினி, நான் தான் அந்த ரிவால்வர் ரீட்டா, அதாவது ஹரிதா. இப்போ அங்க என்ன நடந்ததோ அதை நீ செஞ்சு காட்டு பாப்போம். பாருங்கம்மா, இந்த மாதிரி குச்சியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே அந்த டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த ரிவால்வர் ரீட்டா வர்றான். யோ, மறுபடியும் என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வந்த? உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டது அப்படின்னு அவ கேட்டான். சுரேகா, என்னமா நீ சும்மா நிக்கிற? இந்த நேரத்துல தான் வாத்திட்ட இலக்க நீ சொல்லணுமா? விட்டுட்டியே. அது எக்ஸாக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல மாமா. ஏதோ 1-2 ஞாபகம் வச்சிருக்கேன். ஏதோ என் டீச்சர் கொஞ்சம் மரியாதையா பேசு அப்படி இப்படின்னு சொன்னாமா. ஐயோ ஏய் சுரேகா, மா இது சூர்யா சாரோட வீடு, அவர் கூப்பிட்டா நான் வருவேன், அத கேக்குறதுக்கு நீ யாருன்னு திமிரா வேற கேட்டாமா. ஓ, அவ்வளவு திமிரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, என்ன ஆக போதோ தெரியல. இவங்க 1க்கு 2 அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறாங்களே, இது எங்க போய் முடிய போதோ தெரியல. உடனே செம்ம ஆர்கியூமெண்ட் ஆகுது அந்த இடத்துல. சூர்யா இந்த கிளாஸை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அடிக்க சொல்லி இந்த பெரம கொடுத்துருக்கான்னு சொல்றாரு. நம்ம ஹரிதா சும்மாவே ஆடுவாளே, சொரிஞ்சு விட்டா கேட்கவா வேணத்த? ஆடு ஆடு ஆடிட்டாத்த. ஆமா, நான் தான் டிஸ்டர்ப் பண்ணேன், எங்க என் மேல கை வை பாப்போம் அப்படின்னு பயங்கரமா தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டா. சூர்யா சொன்னா நீ அடிச்சிருவியா? எங்க அடியா பாப்போன்னு ஹரிதா சொன்னதும் அந்த ஆள் பாட்டுக்கு பெரம்ப ஓங்கிட்டாமா. ரியலி? நிஜமாமா? கேளுங்க. மா, காட் ப்ராமிஸ் மா. யாரு கிட்ட? அதுவும் நம்ம ஹரிதா கிட்டயா? விடுவாள அவ? பெரம்ப புடிச்சுக்கிட்டு சும்மா 2 கண்ணத்திலே மாறி மாறி பலர் அடிச்சிட்டாங்க. சுரேகா, என்ன நடக்குதுங்க? என் பேரெல்லாம் அடிபடுது. ஹரிதா, சாமிய வேணா அது உடனே வராதான், ஆனா பேய நினைச்சா அது உடனே வந்துருமா. பெரியவங்க சொல்லுவாங்கம்மா. என்னன்னு சொல்றீங்க? புரியல. உன்ன பேய் என்ன சொல்றாரு மாமா? இல்லம்மா, ஒரு பேச்சுக்கு சொன்னமா, அதுக்காக என் மேல கை வச்சு விட்டுறாதமா. மை டியர் மாதவி, இந்த டிராமாவோட ஹீரோயினே ஹரிதா தான். அவளே இங்க வந்துட்டான். அதனால இவளை வச்சு அந்த டிராமாவை அத்தை முன்னாடி போட சொல்லுவோமா? அதுவும் சரிதான். ஹரிதா, அந்த டீச்சரை நீ அடிச்சல்ல, என்ன நடந்துச்சுன்னு அம்மா கேக்குறாங்க. நடந்தது என்னன்னு நீயே செஞ்சு காட்டு. கம் ஆன். ஷோ, என்ன அண்ணி? ஆமா ஹரிதா, அந்த டிராமாவை நீ தான் பண்ணி காட்டணும். ஆமா, அந்த பெரம்பு எடுத்து நீ எந்திரிமா. அண்ணே, ஹரிதா, சுரேகா கையில பெரம்போட நம்ம வாத்திக்கு பதிலா நிக்கிறாமா. நீ இப்பதான் என்ட்ரி ஆயிருக்க. நடந்ததை அப்படியே செஞ்சு காட்டு பாப்போம். ஹரிதா, நான் வாத்தியார் எல்லாம் இல்லம்மா, வாத்தியார் பொசிஷன்ல தான் நிக்கிறேன். அவர் அடிச்ச மாதிரி என்ன நீ அடிச்சிடாதமா. அதுக்காக ட்ரிகர் பண்ணா கோவம் வந்தா அடிக்க தான் செய்வாங்க. ஐயோ சாமி, நான் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். அக்கா, இந்த இது என்ன? இனி நீயே எழுந்துரு, நீயே பாத்து. நீ அடி வாங்குறது நான் பாத்தே ஆகணும். நீயே ஃபில் பண்ணிடு. ஓகே ஓகே, டன். என்ன நீ? நந்தினி வேற சும்மா இல்லாம அந்த மோதிரத்தை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கா. இவ்வளோ கேம் விளையாடணும், அந்த கட்டரை வச்சு கூட கட் பண்ண பார்த்தோம். அப்போ கூட அந்த மோதிரத்தை கல்யாணத்துக்கிட்ட இருந்து கைப்பற்றவே முடியல. சூர்யா வேற நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பண்றது, எப்படி வாங்குறது? டேய், என்ன இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே, ஜஸ்ட் பிஸ்னஸ் சம்பந்தமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் பத்தியா இல்ல உன் மேரேஜ் பத்தியா? என்ன சூர்யா பேசுற? புரியல. டே, என்ன ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமா தூள் கலப்புற போல? என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே நகைலாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போலியே?
சத்தியமா நீ என்ன பேசுறேனே புரியல. டேய் என்னடா ஆ? என்ன நீ அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போனதை நான் தான் பார்த்தேனே. என்ன ஐ saw with my own eyes. வாட் நான்சென்ஸ். நகை கடைக்கா? நானா? நான் வெளியே எங்கேயுமே போலையே, வீட்லயே தான் இருக்கேன். ச்சே. டேய் ஏன்டா ஆ? இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கெல்லாம் ஏன்டா இப்போ போய் சொல்ற நீ? நீ ஆட்டோல இருந்து இறங்கி நகை கடைக்குள்ள போறத நான் என் கண்ணால பார்த்தேன். இதே காஸ்டியூம் தானே, இதே ரஞ்சித், இதே தாடி, இதே முடி, இதுக்கு மேல என்ன ஆ? இல்ல சூர்யா, நீ வர வர ரொம்ப உளர ஆரம்பிச்சிட்ட. வளரனா? யாரு நான்? பின்ன அன்னைக்கு என்னடானா என்ன பேக் கடையில பார்த்தேன்னு சொன்ன, இன்னைக்கு நகை கடை, அடுத்து என்ன பார்ல பார்த்தேன்னு சொல்ல போறியா? வாட்ஸ் ஹேப்பனிங் டு யூ சூர்யா? என்ன அப்ப நான் உன்னை பார்க்கலன்னு சொல்றியா ஆ? பின்ன வர வர உனக்கு ஏதோ ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பா நினைக்காத சூர்யா, ஓவரா குடிச்சா இப்படிதான் மெமரி சென்ஸ் எல்லாம் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹாலுசினேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த குடிக்கிறதெல்லாம் விடு சூர்யா. என்ன கலாய்க்கிறியா? டேய் நான் அன்னைக்கு பார்த்ததும் உன்னதான், இன்னைக்கு பார்த்ததும் உன்னதான். டேய் குட்டி விஷயம்டா, ரொம்ப ரொம்ப குட்டி விஷயம், இதுக்கே நான் போய் சொல்ற. நான் போய் சொல்லல சூர்யா, நீ தான் கண்டதையும் பார்த்துட்டு உளறிட்டு இருக்க. தட்ஸ் இட். நோ நோ நெவர். ரஞ்சித், நிச்சயமா உன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு, ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பத்துல இருந்து இதே உளறல தான் நீ மறுபடியும் மறுபடியும் உளறிட்டு இருக்க. டேய் நிச்சயமா உன்கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இத பாரு, நீ நல்லவ மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற முட்டாளுங்களை வேணா நம்ப வைக்கலாம், பட் நாட் மீ. என்ன நீ ஏமாத்தவே முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் நீ என்கிட்ட சிக்கதான் போற, அன்னைக்கு இருக்கு உனக்கு. ஐ எம் ஆல் யூர்ஸ். நீ ப்ரூவ் பண்ணு சூர்யா, அப்புறம் பார்த்துக்கலாம். நான் இப்போ பிஸ்னஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம போறியா? ப்ளீஸ். என்ன இது, நான் மறுபடியும் மறுபடியும் இவங்கிட்டே மாறிட்டு இருக்கனே. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. முதல்ல சீக்கிரமா நம்ம யூஎஸ் போயிடணும், அப்போதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட்டிங், சீக்கிரம் ஆரம்பிங்க.